தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமாவளவனின் வளர்ப்பு சரியில்லை. திருமாவளவனின் வளர்ப்பு சரியில்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இன்னொரு கருணாநிதி திருமாவளவன் என்று பதிவு செய்திருந்தார். ஆனால் அதற்கு எதிர்வினையாக விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் ஒருவர் கார்த்திக் அவர்களுக்கு வெடிகுண்டு எடுத்து உன்மேல் வீசுவேன் என்று பதிலளித்துள்ளார். இது சரியான பதில் அல்ல. கருத்தியல் ரீதியாக ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அதற்கு வாதம் செய்வதாக இருந்தால் எதிர்கருத்தை முன்வைத்திருக்க வேண்டும். திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் நெறிப்படுத்தவில்லை என்பதுதான் இந்த செயல் மூலமாக காட்டுகிறது. இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியாக விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர் பதிலளித்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டு வன்முறை பாதையில் வெடிகுண்டு எடுத்து வீசுவேன் என்று கூறுவது திருமாவளவன் அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதை தான் காட்டுகிறது. தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் பாதையில் நடத்துவதற்கு பதிலாக வன்முறை பாதையில் நடத்துகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே சென்னையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டது நம் அனைவருக்கும் தெரியும். அதில் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மீது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலானோர் அதிருப்தியாகத்தான் உள்ளனர். திருமாவளவன் முன்னாலே இந்த சம்பவம் நடைபெற்றது. தற்பொழுது திருமாவளவன் கட்சியை சார்ந்த தொண்டர் ஒருவர் இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு வெடிகுண்டு எடுத்து வீசுவேன் என்று மிரட்டியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதுதான் காட்டுகிறது. இதற்கு திருமாவளவன் பொறுப்பேற்க வேண்டும். திருமாவளவன் தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் பாதையில் நெறிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.